வெல்கம் டு கோபி சோஷியல் அகாடமி. நம்ம இங்கே என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்டுக்கு சோஷியல் பார்க்க போகிறோம். இம்பார்ட்டன்ட் கொஷின் தான். இது பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக 5 மார்க் தாங்க. 5 மார்க் 8 மார்க் டிடிஎல் தான். இதை படித்தா நீங்கள் போதும் 5 மார்க் கவர் ஆயிரும், 8 மார்க் கவர் ஆயிரும். இதுக்கான ஆன்சர் கீனா எக்ஸ்ப்ளனேஷன் வந்து உங்களுக்கு எப்போ இருக்குன்னா சயின்ஸ் எக்ஸாம் முடிச்சுட்டு வாங்க. எக்ஸ்ப்ளனேஷன் வந்து வீடியோ நான் அப்லோட் பண்ணிடுறேன். அதிகபட்சம் 5 நிமிஷத்தில் ஒவ்வொரு கொஷின் சொல்லி முடிச்சிடறேன். அந்த கதை மட்டும் கேட்டுக்கோங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிட்டா? சரி, ஓகே. இப்போது இந்த வீடியோ எதுக்குன்னா அதிக ஃபுல் மார்க் எடுக்கிறவங்களுக்கும் இல்லை சார் என்னால் கொஞ்சம் படித்து நான் ஓரளவு நல்ல மார்க் எடுக்கணும் அப்படிங்கிறவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் வந்து நீங்கள் இதை விடக்கூடாது, கட்டாயமாக வர கொஷின் வந்து நான் டிக் பண்ணுறேன். அதை பார்த்து வச்சுக்கோங்க. ஓரளவு படிக்கிறவங்க, நல்லா படிக்கிறவங்க நான் சொன்ன கொஷின் மட்டும் படிங்க. இதை தாண்டி கேட்க மாட்டாங்க. ஓகேவா? சரி, ஃபஸ்ட் கொஷின் பார்க்கலாம். டிஸ்கஸ் த மெயின் காசஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார். இது வந்து எப்பயாச்சும் 5 மார்க்கு, எப்பயுமே இல்லை, முக்கால்வாசி 5 மார்க்கு, எப்பயாச்சும் 8 மார்க் கேட்பாங்க. சரிங்களா? அதனால் இந்த கொஷின் யாராக இருந்தாலும் படிக்காமல் போகாதீங்க. ஓகேவா? அடுத்து பாருங்க, ஒர்க் டன் பை லீக் ஆஃப் நேஷன். முக்கியமான கொஷின், 5 மார்க் கொஷின். சரியா? இது 5 மார்க். இது 5 மார்க்கும் கேட்பாங்க, இல்லைன்னா 8 மார்க்காகவும் கேட்குறாங்க. பார்த்து வச்சுக்கோங்க. ரைஸ் ஆஃப் ஹிட்லர் ஜெர்மனி 5 மார்க் கொஷின். ஓகேவா? இந்தியா டூரிங் இன்டர் வாரா பீரியட் 5 மார்க் கொஷின் தான். அனலைஸ் த எஃபெக்ட் ஆஃப் வேர்ல்டு வார் 2. இது 5 மார்க் தான். ஓகேவா? இது 5 மார்க் கொஷின் தான். டைம் லைன் பொறுத்தவரை பாருங்கள். சார் ஏன் சார் இதில் நான் இதை படிக்கணும் அப்படி கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட் கொஷின் முக்கியம். இந்த 5மே படிச்சுக்கோங்க. இல்லை சார் என்னால் சுத்தமாக படிக்க முடியாது, ஏதோ 2-3 கொஷின் இருந்தால் படிச்சிருவேன் அப்படின்னா 5th கொஷின் எல்லாம் படிங்க. ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார், அனலைஸ் எஃபெக்ட் ஆஃப் செகண்ட் வேர்ல்டு வார், லீக் ஆஃப் நேஷன் முக்கியம் தான். ஓகேவா? பார்த்து வச்சுக்கோங்க. 3 நாள் படிக்கணும். நான் சொல்கிற கொஷின் படிச்சிங்கன்னா நீங்கள் ஃபுல் மார்க் எடுத்துடலாம். ஓகேவா? நான் சொல்கிற கொஷினில் நீங்கள் சுருக்கிக்காதீங்க. இப்போது எப்பவுமே சரிங்க, நம்ம ஒரு கொஷின் சொல்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், எங்கேயே இருக்கட்டும், வேறு எங்கே வேணா இருக்கட்டுமே, இப்போ உங்கள் ஸ்டாஃபாக இருக்கட்டுமே, அவங்க கொஷின் சொல்லுவாங்க. அந்த கொஷினை நீங்கள் அப்படியே படிக்க மாட்டீங்க. அதிலே உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதை நீங்கள் சுருக்கிக்குவீங்க. அப்புறம் வந்து கொஷினே வரல அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனால் அது உங்கள் மேலே தப்பு. கொடுத்த கொஷின் நீங்கள் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அந்த கொஷினில் நீங்கள் சுருக்காதீங்க ஈஸியாக இருந்து. அப்போது உங்களுக்கு தான் அந்த நீங்கள் சுருக்கினதுக்கான விளைவு வந்து உங்கள் மார்க் சுருங்கி இருக்கும். சரியா? அதனால் கொடுக்க கொஷின் அப்படியே படிச்சிருங்க, யார் கொடுத்தாலும் சரி. ஓகேவா? அடுத்து பாருங்கள், 6th கொஷின். 1900 1950. டைம் லைன் பொறுத்தவரையும் இதாம்மா. 19 மேலே தான் படிக்க சொல்லுவோம். நீங்கள் பாருங்களேன், இப்போது ரீசெண்டாக நடந்த ஃபர்ஸ்ட் ரிவிஷன் ஆகட்டும், ஆஃப் இயர்லி எக்ஸாமாக இருக்கட்டும், கொஷின் பேப்பரில் என்ன சொல்லியிருக்க மாட்டாங்கன்னா, எந்த ஈவெண்ட்டை சொல்லியிருக்க மாட்டாங்க. வேர்ல்டா இந்தியாவோ சொல்லியிருக்க மாட்டாங்க. நீங்கள் என்ன வேணால் எழுதிக்கலாம். ஆனால் நான் சொன்னது வந்து இந்தியா ஆரம்பிச்சிங்கன்னா ஃபுல்லாக இந்தியாவே எழுதுங்க, வேர்ல்டு ஆரம்பித்தா ஃபுல்லாக வேர்ல்டாக எழுதுங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். உங்கள் ஸ்கூலில் உங்களுக்கு என்ன சொல்கிறாங்க கேட்டுக்கோங்க. ஓகேவா? நான் ஃபுல்லாக இந்தியாவில் ஆரம்பித்தா ஃபுல்லாக இந்தியா, வேர்ல்டுனா ஃபுல்லாக வேர்ல்டு எழுதுங்க. கலந்து எழுதாதீங்க. எப்படின்னா கொஷினை எதுவுமே சொல்லியிருக்க மாட்டாங்க, இயர் மட்டும் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் இந்தியா ஒன்று, வேர்ல்டு ஒன்று, இந்தியா ஒன்று, வேர்ல்டு ஒன்று எழுதுவாங்க. அதை நீங்கள் கேட்டுக்கோங்க, உங்கள் ஸ்கூலில் எழுதலாமான்ட்டு. நான் வந்து இந்தியானா ஃபுல்லாக இந்தியா, வேர்ல்டுனா ஃபுல்லாக வேர்ல்டு எழுதுங்க சொல்லியிருக்கேன். நீங்கள் கேட்டுக்கோங்க. சரியா? 7வது கொஷின் பாருங்கள். இது வந்து 8 மார்க் கொஷின். இந்த கொஷின் 8 மார்க் கொஷின், படிச்சு வச்சுக்கோங்க. மஹோசி டங் சொல்லுவாங்க, மேக்கிங் சைனா கம்யூனிஸ்ட் கண்ட்ரி. இது முக்கியம். 4th லெசன். ஓகேவா? ஹிஸ்ட்ரி 4th இருக்குது. அடுத்து இது வந்து இது வரைக்கும் கேட்கல, கேட்டால் 5 மார்க் கொஷினாக தான். 8 மார்க் கேட்கலாம், ஹிஸ்ட்ரி தானே. இது 4th தான். ஓகேவா? ஹிஸ்ட்ரி ஆஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன் கவுன்சில் யூரோப் இன்டு யூரோப்பியன் யூனியன். இதையும் படிச்சு வச்சுக்கோங்க. இது 5 மார்க்மா. 9th கொஷின் அடித்து சொல்லுவாங்க. நீங்கள் எந்த ஸ்கூலில் இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, சோஷியல் ஹேண்டில் பண்ணுற ஸ்டாஃப் எல்லாமே இந்த கொஷின் கன்ஃபார்ம் 5 மார்க் தான், படிச்சு வச்சுக்கோமாங்க. கையிலே ஒரு 7-8 பாயிண்ட் இருக்கும் நினைக்கிறேன், அதிகபட்சம் 8 இருக்கும். ரொம்ப ஈஸியானதான். 90th சென்ச்சுரி வந்து ரிஃபார்ம் மூமெண்ட் ஆஃப் 90th சென்ச்சுரி. உங்களுக்கு 3 கொஷின் இருக்குது. 90th சென்ச்சுரி எதாவது கொஷின் இருக்குது, 3 கொஷின் இருக்குது. 90th சென்ச்சுரி வந்து ரிஃபார்ம், இந்த கொஷின் ஒன்று. உமன், அது இந்த லெசன் தான், உமன். அதே ரெசனன்ஸ், என்னது ரெசனன்ஸ், 10th லெசனில் கொஷின் இருக்குது. அப்போ 19th சென்ச்சுரியில் பேர் ஆரம்பிக்கிறதே 3 கொஷின் இருக்குது. அதனால் அந்த கொஷினுக்கு ஆன்சர் படிங்க. ஏன்னா ஆன்சர் படிச்சிருவீங்க, கொஷின் படிக்காமல் போவீங்க. இங்கே ரிஃபார்ம் மூமெண்ட் ஆஃப் 90th சென்ச்சுரி 5 மார்க் கொஷின். அதே 90th சென்ச்சுரியில் ரிஃபார்ம் டுவர்ட்ஸ் த காஸ் ஆஃப் உமன் வந்து 8 மார்க் கொஷின். இது 8 மார்க் கொஷின். சரியா? இது படிக்காமல் போகக்கூடாது, 8 மார்க் கொஷின். இது என்ன சார் எழுதணும் கேட்டிங்கன்னா, ஒன்றுமே இல்லைங்க, ராஜாராம் மோகன் ராய். ஓகேவா? அவள் வந்து ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர். அங்கே நீங்கள் என்ன படிச்சிருங்க, அந்த லெசன் ஃபுல்லாக தூக்கி எழுத போகிறீங்க. அதனால் ஈஸி தான், கஷ்டம் கிடையாது.
வீரபாண்டிய கட்டபொம்மன் 8 மார்க் கொஸ்டின். வீரபாண்டிய கட்டபொம்மன் பொறுத்தவரைக்கும் கதை நடத்துறப்ப சொல்கிறேன். அந்த கொஸ்டின் இவ்வளோதான் கதை. ஒரு 5 நிமிஷத்தில் சொல்லி முடிச்சிருவேன். ஓகேவா? 5 நிமிஷம் கூட 2 நிமிஷம் கூட முடிக்கலாம். வீரபாண்டிய கட்டபொம்மன் வந்து வீடியோவை போடுறேன், அதை பாருங்கள். சயின்ஸ் எக்ஸாம் முடிச்சுட்டு வாங்க, நான் உங்களுக்கு வீடியோ இருக்கும். இல்லை சார் நான் வீடியோ எங்கே செக் பண்ணுறது கேட்டிங்கன்னா, நான் வீடியோ அப்லோட் பண்ணுறப்போ பிளேலிஸ்ட் லிங்க் க்ரியேட் பண்ணுறேன், அதுக்கு லிங்க் கீழே வைக்கிறேன். ஓகேவா? பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்கள், சிவகங்கை இது வரைக்கும் கேட்கல, கேட்டால் 5 மார்க் கொஸ்டின் தான். ஓகே, 5 மார்க் கொஸ்டின் தான் அது. வேலூர் ரிவார்ட் 5 மார்க் கொஸ்டின். சரி ரைட்டா, வேலூர் ரிவார்ட் எப்போ நடந்துச்சு டேட்டு தெரியணும், 1 மார்க் கேட்டாலும் எழுத தெரியணும். ஓகேவா? இங்கே பாருங்கள், ஃபெயிலியர் காசஸ் அண்ட் ஃபெயிலியர் ஆஃப் ரிவார்ட் 1857 8 மார்க் கொஸ்டின். 5 மார்க்கும் கேட்குறாங்க, எப்போயாச்சும் 8 மார்க் கேட்குறாங்க. நான் இது புக் பேக்கா புக்கிங் சைடு கேட்டிங்கன்னா புக் பேக் இருக்குது, புக்கிங் சைடு இருக்குது. காசஸ் மட்டும் தான் புக் பேக்கு, ஃபெயிலியர் புக்கிங் சைடு படிங்க. ஏன் சார் கேட்டிங்கன்னா, ஒரு வருஷம் என்ன பண்ணாங்கன்னா காசஸ் எல்லாமே படிக்க வச்சது, ஃபெயிலியர் கேட்டாங்க. அதனால் படித்தது எழுதிட்டு வந்துட்டாங்க நிறைய பேர். ஆனால் மார்க் போடலை, ஃபெயிலியர் எழுதினா மார்க் போட்டோம். அதனால் காசஸ் அண்ட் ஃபெயிலியர் ஆஃப் ரிவார்ட் 1857 ரெண்டுமே சேர்த்து படிக்கணும். காசஸ் ஃபெயிலியர் ரெண்டுமே படிங்க. காசஸ் வந்து புக் பேக் கொஸ்டின் கைட்லேயே படிப்பீங்க, ஃபெயிலியர் வந்து இன்சைட் கொஸ்டின் இருக்கும், அதை பார்த்து வச்சுக்கோங்க. ஈஸி தான். 15 பாருங்கள், டிரான்ஸ்ஃபர்மேஷன் காந்தி இன்டு மாஸ் லீடர் கேட்கலாம். சிவில் டிஸ்ஓபனிங் மூவ்மெண்ட் இந்தியாவும் இருக்குது, தமிழ்நாடு இருக்குது. நீ என்னமே குழப்பிக்காதீங்க, முக்கியம் தமிழ்நாட்டிலே இருக்கா. சுதேசி மூவ்மெண்ட் படிச்சு வச்சுக்கோங்க. இங்கே பாருங்கள், சொன்னல தமிழ் ரெசனன்ஸ் 19th century 8 மார்க் கொஸ்டினாக கூட கேட்பாங்க. EVR 8 மார்க் தான். EVR 8 மார்க் கொஸ்டினாக தான் கேட்பாங்க. சரியா? இவ்வளோ 20 கொஸ்டின் படித்தா போதும். ஹிஸ்ட்ரியில் இந்த 20 மட்டும் படித்தா போதும். 20 நான் டிக் பண்ணது வந்து ரொம்ப முக்கியம், அது மட்டும் நல்லா தெளிவாக படிங்க, இதை தாண்டி கேட்க மாட்டாங்க. இப்போ இதுலேருந்து ஜாகிரஃபி நார்த்தன் மவுண்டைன் 5 மார்க் கொஸ்டின். சரியா? பெனிசுலா ரிவர் பொறுத்தவரையும் நீங்கள் ஃபுல்லாக எழுத வேண்டியதான். நார்த்தை வந்து பெருநீர் ரிவர் ஃபுல்லாக எழுதணும், இங்கே நான் பெருநீர் ரிவர் ஃபுல்லாக எழுதணும். கங்கா பிரம்மபுத்திரா இந்த வருஷம் எழுதுங்க. கீழே வந்து நர்மதப்தி, இந்த வெஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர் போட்டுருவீங்க. சரிட்டா? அடுத்து ஈஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர், அதில் வந்து என்ன பண்ணுவீங்க, கிருஷ்ணா எழுதுவீங்க, அப்புறம் கோதாவரி எழுதுவீங்க, காவிரி எழுதுவீங்க. ஓகேவா? இதெல்லாம் நீங்கள் இங்கிட்ட எழுதிடுவீங்க, மகாநதி எழுதுவீங்க. சரியா? இவ்வளோ தான். இந்த ரிவர் எழுதினாலே போதும். அதை பெனிசுலா ரிவர். நார்த்தன் மவுண்டைன் பொறுத்த வரையும் ஈஸி தான். இதில் வந்து இம்பார்ட்டன்ஸ் எழுதுமா கேட்டிங்கன்னா இம்பார்ட்டன்ஸ் சேர்த்து தான் எழுதணும். இம்பார்ட்டன்ஸ் ஹிமாலயா இருக்குல்ல, அதாவது அந்த விண்டு வந்து பிளாக் பண்ணுது, சவுத் வெஸ்ட் மான்சூன் பிளாக் பண்ணுது. அதே வந்து சென்ட்ரல் ஏஷியாவிலேருந்து வர கோல்டு விண்டை வந்து பிளாக் பண்ணுது. ரிச் ஹெரிட்டேஜாக இருக்குது. ஓகேவா? அங்கே வந்து ரா மெட்டீரியல்ஸ் அதிகமாக இருக்குது. அதெல்லாம் நீங்கள் நிறைய எழுதலாம், ரொம்ப ஈஸி தான், கம்மியான பாயிண்ட் தான் இருக்குது. ஹிமாலயா பொறுத்தவரை 3 டைப் ஹிமாலயா இருக்குது, டிரான்ஸ் ஹிமாலயா, ஹிமாலயா, அப்புறம் வந்து பூர்வஞ்சல். அந்த ஹிமாலயாவே 2 வகையாக பிரிப்பாங்க, கிரேட்டர் லெசர் சிவாலிக்ஸ் பிரிப்பாங்க. இது ஃபுல்லாக எதுனாவே நார்த்தன் மவுண்டைன் முடிஞ்சு போச்சு. அடுத்து பாருங்கள், சவுத் வெஸ்ட் மான்சூன் ரொம்ப ஈஸி. டிப் ஆஃபில் 2ஆக பிரியும், ஒன்று 2 பிரான்ச்சஸ், ஒன்று பே ஆஃப் பெங்கால் பிரான்ச்சு, அரேபியன் சி பிரான்ச்சு. பே ஆஃப் பெங்கால் பிரான்ச்சு போயிட்டு அங்கே 3 மலையில் போய் மோதும், காரோ, காசி, ஜெயந்தியா. இது பேரலாக போகும், ஆரவழிக்கு பேரலாக போயிட்டு ரெண்டுமே மீட் ஆகி நல்லா மழை பெய்யும். சவுத் வெஸ்ட் மான்சூன் ரொம்ப ஈஸி. அதில் வந்து போகிறப்ப எவ்வளோ டெம்பரேச்சர் இருக்கும் அதை பார்த்து வச்சுக்கோங்க, எந்த மாதத்தில் ஆரம்பிக்கும் அது முக்கியம். 5 டைப்ஸ் ஆஃப் சாயில், மொத்தம் 8 டைப்ஸ் ஆஃப் சாயில் இருக்குது. எனி 5 என்னை பொறுத்த வரையும் அலுவியல் சாயில் படிங்க, பிளாக் சாயில், ரெட் சாயில். ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து சலைன் சாயில் ரொம்ப ஈஸி தான். அதுக்கப்புறம் வந்து லேட்டன் சாயில், இதை படிச்சு வச்சுக்கோங்க. 5 தெளிவாக இருக்கணும், ஈஸியான படிச்சு வச்சுக்கோங்க போதும். 8ல் 5 படித்தா போதும். நிறைய பேர் டைப்ஸ் ஆஃப் சாயில் வந்து இந்தியாவுக்கு போல தமிழ்நாடு எழுதி வைப்பாங்க. தமிழ்நாடு ரொம்ப ஈஸி தானே, 5 லைன் தான் இருக்கும், எல்லாம் ஊர் பேராக வரும், அதை எழுதி வைப்பீங்க, அது தப்பு. இந்தியா கேட்டால் இந்தியா எழுதுங்க, தமிழ்நாடு கேட்டால் தமிழ்நாடு எழுதுங்க. மல்டி பர்பஸ் ப்ராஜெக்ட் இது ஈஸி, 5 மார்க் கொஸ்டின் கேட்பாங்க. ஓகேவா? இது 5 மார்க்கு, இது 5 மார்க்கு. சவுத் வெஸ்ட் மான்சூன் 5 மார்க்கு, 22 முக்கியம். இங்கே பாருங்கள், காட்டன் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி முக்கியங்க, 5 மார்க் கொஸ்டின். அர்பனைசேஷன் கன்ஃபார்ம் 5 மார்க் வரும். அர்பனைசேஷன் வந்து கன்ஃபார்ம் 5 மார்க் கொஸ்டினாக கேட்பாங்க. ஓகேவா? இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் சேட்டலைட் கம்யூனிகேஷன் இந்த வாட்டி எதிர்பார்க்குறேன் 5 மார்க் கொஸ்டினா. அடுத்து நேச்சுரல் பிளாட்டிவ் ரிலிஜன் ஆஃப் தமிழ்நாடு, ரிவர் ஆஃப் காவேரி முக்கியம். ஓகேவா? பிளான்டேஷன் ஃபார்மிங் ஆஃப் தமிழ்நாடு ஈஸியான கொஸ்டின் தான். மினரல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் தமிழ்நாடு ஈஸி தான். இது டென்சிலி பாப்புலேட்டட் ரிலிஜியன் ஆஃப் தமிழ்நாடு, அக்கௌண்ட் ஹைலி டென்சிட்டி, இது படிச்சு வச்சுக்கோங்க. நான் டிக் பண்ணது ரொம்ப முக்கியம், படிச்சு வச்சுக்கோங்க. இதோட என்ன முடியுதுன்னா ஜாகிரபி முடியுது, இங்கேருந்து சிவிக்ஸ் ஆரம்பிக்குது. சைலண்ட் ஃபீச்சர் இந்திய கான்ஸ்டியூஷன் ரொம்ப ஈஸிங்க. பார்சலி ஃப்ளெக்சிபிள், பார்சலி ரிஜிட்டு, இண்டிபெண்டன்ட் ஜுடிஷரி, யூனிவர்சல் அடல்ட் ஃப்ரான்சிஸ் ஓட்டர் அபோவ் 18 இயர்ஸு, இது எழுதிருவீங்க. அப்புறம் அந்த லென்த்தியஸ்ட் கான்ஸ்டியூஷன், ஓகே, வேர்ல்டில் லென்த்தியஸ்ட் கான்ஸ்டியூஷன் நம்ம தான். பாரோ மோர் கண்ட்ரீஸு, ஓகேவா? அதில் நீங்கள் எழுத வேணாம், நிறையவே எழுதலாம். சைலண்ட் ஃபீச்சர் ஆஃப்
கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா, செகுலர் அதுவும் இந்த பாயிண்டில் வரும். அவ்வளோதான், சொல்லி முடிச்சாச்சு. சைலண்ட் ஃபீச்சர் ஆஃப் இந்தியா கான்ஸ்டியூஷன். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் எதுவும் கேட்கல, ஆனால் படிச்சு வச்சுக்கோங்க. இது ஆர்டிகல் நம்பர் 14லேருந்து உங்கள் புக்கில் கொடுத்த 14லேருந்து 32 வரி எழுதினா போதும். இல்லை சார் எனக்கு 12லேருந்து தெரியும் அப்படின்னா 12லேருந்து 35 வரி எழுதினாலே போதும். உங்கள் புக்கில் எது இருக்குது எழுதிக்கோங்க. ஃபுல்லாக தெரியும்னா ஃபுல்லாக எழுதிக்கோங்க, பிரச்சனை இல்லை. கான்ஸ்டியூஷன் ரெமெடிஸ் 5 மார்க் கொஷின் தான். ஓகேவா, இந்த வாட்டி எதிர்பார்க்குறது. இதில் ஒரு கொஷின் சொல்லலை, என்னென்னா டிஃப்ரென்ஸ் பிட்வீன் எழுதி வச்சுக்கோங்க. டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் விசஸ் டிபிஎஸ்பி ஒரு பாக்ஸ் கொஸ்டின் வரும்ல, அதையும் படிச்சு வச்சுக்கோங்க, அது முக்கியம். ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் இன்சைட் கொஷின் 8 மார்க் கொஷினாக கேட்கலாம், இல்லை 5 மார்க்காகவும் கேட்கலாம். இங்கே பாருங்கள், எக்ஸிக்யூட்டிவ் அண்ட் ஜுடிஷியல் பவராக பிரசிடென்ட் முக்கியம். அதே 3 ஜுடிஃபிகேஷன் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் ரொம்ப முக்கியம், இது படிச்சு வச்சுக்கோங்க. ஓகேவா, பிரைம் மினிஸ்டர் படிக்கிறீங்க இல்லையோ, எனக்கு சீஃப் மினிஸ்டர்லாம் படிச்சு வச்சுக்கோங்க. சீஃப் மினிஸ்டர் முக்கியம், பவர் அண்ட் ஃபங்க்ஷன் ஆஃப் சீஃப் மினிஸ்டர். ஓகேவா, லெஜிஸ்லேட்டிவ் பவர் ஆஃப் கவர்னர் முக்கியம். நான் அலைன்மெண்ட் நல்லா படிச்சு வச்சுக்கோங்க, 5 மார்க் கொஷின். சரியா, பிரிஸ்க்கு முக்கியம். இந்திய ஃபாரின் பாலிசி முக்கியம். அடுத்து ஒபாக் மிஷன் படிச்சு வச்சுக்கோங்க, கேட்பாங்க 5 மார்க் கொஷின். சரியா, இதுலேருந்து என்ன ஆரம்பிக்குது, எக்கனாமிக்ஸ் ஆரம்பிக்குது. இதுலேருந்து என்ன ஆரம்பிக்குது, எக்கனாமிக்ஸ் ஆரம்பிக்குது. ஓகேவா, இது ஈஸிங்க. 47 ரொம்ப ஈஸி. என்ன பண்ண போகிறீங்க, நேஷனல் இன்கம் எழுதுவீங்க, பெர் கேபிட்டல் இன்கம் எழுதுவீங்க, அப்புறம் வந்து ஜிடிபி, ஜிஎன்பி, என்டிபி, என்என்பி, இது ஃபுல்லாக எழுதிடுவீங்க. அப்புறம் வந்து பர்சனல் இன்கம், டிஸ்போசல் இன்கம், இது எல்லாமே சேர்த்து தான் அந்த கொஸ்டின் முடிஞ்சு போச்சு. அதனால் பார்த்து வச்சுக்கோங்க. அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் ஆஃப் எம்என்சி முக்கியம். சேலஞ்ச் ஆஃப் குளோபலைசேஷன் 5 மார்க் கொஸ்டின். அடாப்டேஷன் ஆஃப் குளோபலைசேஷன் முக்கியம். இந்த கிரீன் ரெவல்யூஷன் வாஸ் பார்ன் ரொம்ப முக்கியம். இந்த கிரீன் ரெவல்யூஷன் முக்கியமாக கேட்பாங்க. ஓகேவா, மேஜர் அப்ஜெக்டிவ் ஆஃப் நியூ அக்ரிகல்ச்சர் பாலிசி கேட்கலாம். செக்சர் ஆஃப் ஜிஎஸ்டி நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. பிளாக் மணி கேட்பாங்க. ஓகேவா, அதே போல் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி இன் தமிழ்நாடு முக்கியம். இண்டஸ்ட்ரியல் இங்கே பாருங்கள், சக்ஸஸ்ஃபுல் இண்டஸ்ட்ரியல் கிளஸ்டர், அதையும் படிச்சு வச்சுக்கோங்க. என்டர்பிரனர், ரோல் ஆஃப் என்டர்பிரனர் வந்து இது கேட்கலாம். கேட்டால் 5 மார்க் கொஷினாக கேட்பாங்க. இந்த 59 கொஷின் படித்தாலே போதும், நீங்கள் ஃபுல் மார்க் வாங்கிடலாம் டிடிஎல்ல. ஓகேவா சார், இதுலேயே வந்து ஃபில்லப்ஸ் கேட்பாங்களே, டிஸ்டிங்யூஷ் சிட்டிசன் கொஷின்லாம் கேட்பாங்களே. ஆமாங்க, கேட்பாங்க. அது இல்லாமல் நீங்கள் 7 5 மார்க் எழுத முடியும், ஒரு டிடி எழுத முடியும். ஓகேவா, நான் கீழே பொறுத்த வரைக்கும் பாருங்கள், ஹிஸ்ட்ரி மேப் கொடுத்துட்டேன், இது படித்தாலே போதும். ஓகேவா, கிரேட் பிரிட்டன், இது வந்து பிரிட்டன் கேட்கலாம், இல்லை யூகேன்னு கேட்கலாம். என்னது யூகேன்னு கேட்கலாம், இல்லை இங்கிலாண்டுன்னு கேட்கலாம். என்னது இங்கிலாந்து, எது கேட்டாலும் சரி ஒரே ஆன்சர் தான். ஓகேவா, கிரேட் பிரிட்டன், ஃப்ரான்ஸு, மொராக்கோ, செர்பியா, கிரீஸு, பல்கேரியா, ஜெர்மனி, இட்டாலி, டர்க்கி, பொசானியா, ஆஸ்ட்ரி ஹங்கரி, ரொமானியா, ஆக்சிஸ் பவர். இது படிங்க, இது புக் பேக் கொஸ்டின் தான். நிறைய பேர் இது தெரியலங்கிறீங்க, பார்த்து வச்சுக்கோங்க. ஆக்சிஸ் பவர் ஆஃப் கண்ட்ரி, அலைடு பவர் ஆஃப் கண்ட்ரிஸ், இது முக்கியம். ஹிரோஷிமா, நாகசாகி இப்படி கேட்கலாம் தனித்தனியாக, இல்லை ஜப்பான் கேட்கலாம். ஓகேவா, ஹவாய் ஐலாண்டு, மாஸ்கோ, ஃப்ரான்ஸ், சான் ஃப்ரான்ஸில் 19 பிளேஸ் பாருங்கள். இந்த 19 வேர்ல்டு பார்த்தா போதும். இல்லை இதே வந்து 5 மார்க்கில் வந்து ஹிஸ்ட்ரி இந்தியா மேப் கேட்பாங்களே, அதில் வந்து அம்லா, மீரட்டு, டெல்லி, பர்லி, ஆக்ரா, லக்னோ, கான்பூர், அலகாபாத், ஜான்சி, பராக்பூர், ஜாலின்வாலா, இல்லை அமிஸ்டன் கேட்பாங்க. சௌரி சௌரா, பட்னா, கல்கட்டா, வர்டா, அப்புறம் பாம்பே, தண்டி, சத்தாரா, மெட்ராஸ், வேதாரண்யம். இந்த 20 பிளேஸ் அவ்வளோதாங்க. அப்போ உங்களுக்கு 5 மார்க்கு பிரச்சனை இருக்காது, அதே போல் 8 மார்க் பிரச்சனை இருக்காது. இது ஃபுல்லாக பார்த்து வச்சுக்கோங்க. மறக்காம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அதே போல் உங்கள் டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.